நிஜ புலியை ஓங்கி அறைந்த தர்மேந்திரா. ரஜினிகாந்த் என்ன பண்ணா தெரியுமா? கடந்த 24ஆம் தேதி பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா உயிரிழந்தது தொடர்ந்து சக நட்சத்திரங்கள் அவரோட நினைவுகளை ஷேர் பண்றாங்க. அந்த வகையில நடிகை ராதிகா ஒரு இன்டர்வியூல பேசும்போது, சென்னை வாகினி ஸ்டுடியோவில் நானும் ரஜினிகாந்தும் நடிச்சிட்டு இருந்தோம். என்ன மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற புலிகிட்ட சண்டை போட்டு ரஜினிகாந்த் என்னை காப்பாத்தணும், அதுதான் சீன். அந்த காலத்துல விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது, அதனால நிஜ புலியை பயன்படுத்தினாங்க. அதே ஸ்டுடியோவில் இன்னொரு படத்துக்கான ஷூட்டிங்ல கலந்துகிட்ட தர்மேந்திரா எங்க ஸ்பாட்டுக்கு வந்து ரஜினி கிட்ட ஹாய் சொன்னார். அங்கிருந்த புலியை பார்த்ததும் புலிய வச்சு என்ன பண்றீங்கன்னு கேட்ட அடுத்த செகண்ட் தன்னோட பெரிய கைகளால புலிய ஓங்கி ஒரு அறவிட்டார். உடனே அந்த புலி பூனை மாதிரி மாறி நடக்க ஆரம்பிச்சது. இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்கள் கழிச்சு ரஜினி கிளம்பி போயிட்டார். அவர் மேக்கப்போட தான் போயிருக்காருன்னு நாங்க நினைச்ச போது டைரக்டருக்கு போன் பண்ணி தர்மேந்திரா அவர் பாட்டுக்கு புலியை அடிச்சு கோபப்படுத்திட்டாரு. அந்த புலி சாந்தமானதும் நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். இதே வேற ஒரு நடிகரா இருந்திருந்தா அடுத்த நிமிஷமே அங்கிருந்து பயந்து ஓடி இருப்பாங்கன்னு பேசினாங்க ராதிகா. இதுல புலிய அடிச்ச தர்மேந்திராவும் அதுக்கு பயப்படாம கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்த ரஜினிகாந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையாதுன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.